இவங்க 2 பேருக்குள்ள வேற லவ் யாராவது பூந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி வரும். இவங்களுக்குள்ள இருக்கிற காதல் பொத்திக்கிட்டு வெளில வந்துரும்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா பழைய டெம்ப்ளேட்ஸ்ல. இதுலயும் அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா அதை உடைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற ரிவ்யூ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கான ரிவ்யூ. படம் பேர் வந்து 2K லவ் ஸ்டோரி. எவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நான் கொடுக்க போறேன். ஏன்னா இந்த ரிவ்யூ கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு வேற நான் போகணும் அதுக்கான ரிவ்யூ போடுறதுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுக்குறேன். சரியா? படத்தோட டைரக்டர் வந்து டைரக்டர் சுசீந்திரன். நான் மகாநல்ல, வெண்ணிலா கபடி குழு இந்த மாதிரி நல்ல படங்களை கொடுத்துருக்காரு. ஸோ நம்பி போகலாம். இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் மூவி. நல்ல படம், ரொம்ப அழகான ரைட்டிங், அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது மட்டும் உங்களுக்கு போதும்னா நீங்கள் இதோட வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு படத்தை புக் பண்ண போயிடுங்க. ஓகேவா? நான் இன்னொன்று டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். பட் இது போதும், இது நல்ல படமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு போதும்னா இதோட போய் வீடியோ நிறுத்திட்டு போய் படத்தை புக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? படத்தில் லீட் ரோல் வந்து ஜகவீர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன கேரக்டர்னா கார்த்திக் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் மீனாட்சி கோவிந்தராஜன் ஒருத்தங்க வந்து மோனிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த படமும் இந்த 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சுற்றி தான் நவர போகுது. இதில் வந்து 3ஆவதாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் அபி. அந்த கேரக்டர் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்துட்டு போவாங்க. பட் அவங்களும் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அவங்களும் ஒரு ஆள். ஓகேவா? இதில் வந்து இந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ஆட்கள் தான் வந்து பாலசரவணன். அவர் வந்து இவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாகவும் ஃப்ரெண்டாகவும் வந்து பாலசரவணன் இருப்பார். பாலசரவணனை தேடி வந்து ஆண்டனி பாக்யராஜ், அவரும் ஒரு டைரக்டர் தான். அவர் வந்து இதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் படம் ஃபுல்லாக வந்து இங்கேயும் அங்கேயும் ட்ராவல் பண்ணுவார். சரியா? எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, படம் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நார்மலான ஒரு டெம்ப்ளேட்டில் ஸ்டார்ட் ஆகலை. ஆப்வியஸ்லி இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க இல்லையா, யார் காஸ்ட் அண்ட் க்ரூ அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில். அது இல்லைனா அட்லீஸ்ட் அந்த மெயின் கேரக்டர்ஸ்க்கான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த பேர்கள்லாம் வரும்போது நடுவில் வந்து ஒரு ஃபோனு, அதில் இன்ஸ்டாகிராமில் வந்து இட் வாஸ் வெரி ஆப்ட். அதாவது இந்த படத்தோட டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட ட்ராவல், ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கான ட்ராவல் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இனிஷியலாக இவங்க லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஜோனில் உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸில் தானே படம் வந்திருக்கு இப்போ வரைக்கும். அதில் தோண வைப்பாங்க. பட் டக்குன்னு உடச்சிருவாங்க. அதை அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதை தாண்டி ஒன்றும் இல்லைன்றது வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஆரம்பிச்சிருக்கும்? 20 years ஃப்ரெண்ட்ஷிப். சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அவங்க வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அப்புறம் வீடு மாதிரி போயிட்டு அப்புறம் காலேஜ் சூஸ் பண்ண ஒரே காலேஜ் எல்லாமே அவங்கள சுற்றி அந்த 2 பேரை சுற்றி தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் ஒரு சில இடத்துல வந்து இந்த விஷயங்களை கொஸ்டின் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னா, இவங்க 2 பேருக்குள்ள வேற லவ் யாராவது பூந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி வரும். இவங்களுக்குள்ள இருக்கிற காதல் பொத்திக்கிட்டு வெளில வந்துரும்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா பழைய டெம்ப்ளேட்ஸில். இதுலேயும் அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா அதை உடைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் அதை ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. யாரையுமே கொச்சப்படுத்தாமல் யாரையும் புண்படுத்தாத மாதிரி அழகாக வந்து வச்சுருப்பாங்க. அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ட்ராவலே சூப்பராக இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் ரசித்தேன். காமெடி வந்து பீக் காமெடிலாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். காமெடி சூப்பராக இருக்கும். அதில் சில இடத்துல வந்து நம்ம நார்மலாக பேசும்போது மொக்க காமெடி யாராவது அடிச்சா நம்ம ஒரு பார்வை பார்ப்போம்ல, மேலேயும் கீழேயும் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். மொக்க காமெடினே சொல்லி கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். காலேஜ் ஜோனில் இருக்கிற சில போர்ஷன்ஸ் அழகாக இருக்கும். லீட் கேரக்டரில் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுவாங்க. அப்போது அந்த லவ் பண்ணுற ஆளுக்கும் இந்த மோனிகா கேரக்டருக்கும் வந்து அந்த ஒரு பொசசிவ்னஸ் க்ரியேட் ஆகும், ஒரு ஜெலசி க்ரியேட் ஆகும் இல்லையா. அதை வந்து அவங்க மூலியமாகவே வச்சு, அதாவது மோனிகான்ற கேரக்டர் மூலியமாகவே வச்சு
அது அந்த லவர் கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சு ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையும் கார்த்திக் வந்து மோனிகாவை விட்டு கொடுக்க மாட்டார். மோனிகா வந்து கார்த்திகை வந்து எப்படி சொல்கிறது, தரைக்குறைவாக வந்து லைக் நடத்த மாட்டாங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப கண்ட்ரோலிங்காக பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அதையும் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பொசசிவ்னஸ்ன்ற ஒரு விஷயத்த ஒரு சில இடத்துல அது எக்ஸ்ட்ரீமாக போயிருந்தாலும் அந்த பொசசிவ்னஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டராக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டுச்சுன்னு நான் நினச்சேன். அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால என்ன ஆகிடும்னா, இவங்க ஒரு விஷயம் நடக்கும். இவங்க பிரிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதாவது கார்த்திக் லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து பவி. கார்த்திக் அண்ட் பவி பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். வரும்போது என்ன ஆகிடும்னா, அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு வழக்கம் போல் டைம் எடுக்கும். அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த டைம் எடுக்கும்போது அதுலேருந்தும் அவரை ரிக்கவர் பண்ணி கூட்டு வர்றது மோனிகா அப்படின்ற ஒரு பர்சனாக தான் இருக்கும். கடைசியில் என்ன ஆகிடும்னா, மோனிகாவுக்கு வந்து ஒரு அலையன்ஸ் வரும். அந்த அலையன்ஸ் வந்து வேண்டான்னு வந்து மோனிகா சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கார்த்திகா இருப்பாங்க. ஏன்றதை வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போவாங்க. அதாவது மோனிகா கேரக்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதுக்கு வந்து கார்த்திக் ரொம்ப முக்கியம் அவங்களுக்குன்னு. அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்பாய்லர் இல்லாமல் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறதுனால நான் சொல்ல. எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நிஜமாலே சொல்கிறேன், அவ்வளோ சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அந்த மூஞ்சி சுழிக்கிற மாதிரி, யார் மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி இருக்காது. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே சரி, அந்த அப்பா அம்மா கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறவங்களும் சரி, லீட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறவங்களும் சரி, சுற்றி இருக்கிற சின்ன கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறவங்களும் சரி, அவங்க ரோலுக்கு ஆப்டாக நடந்துக்குவாங்க. அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து எனக்கு அன்வான்டாக பட்டது வந்து ஜிபி முத்து இந்த படத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை அப்படியே கட் பண்ணி தூக்கி வெளில போட்டு இருந்திருக்கலாம். எதுக்காக வச்சாங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. அவர் மேலே வன்மம்லாம் இல்லை, அவர் இந்த படத்துக்கு தேவைப்படலை. அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஒரு சில கேரக்டர்ஸு. ஆனால் ஸ்க்ரீன் பிளேவைஸ் அழகாக கொண்டு போயிருப்பாங்க. எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கங்க. ஒரு பொண்ணை ஸ்லட் ஷேம் பண்ணுறதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. டவுரி மேட்ரை அட்ரஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கல்யாணம் பண்ணும்போது அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், கிளாஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது. எல்லாமே அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. பொசிட்டிவ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, லவ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை முடித்த விதம் கூட சொல்கிறேன், அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. சச் அ ஃபீல் குட் ஃபிலிம். எனக்கு வந்து அந்த எண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்துக்கான எண்டிங் வந்து லீட் ரோல் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக தான் வரும் அந்த படத்துக்கான எண்டிங். அதை முடித்த விதம் இருக்கு இல்லையா, லவ்ன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் லாஸ்ட் இல்லாததுனால தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்தை வந்து நிறைய காரணங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு அதாவது இந்த பழைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான மெசேஜஸ் நிறைய இங்கே இருக்குது இந்த படத்துக்குள்ளே. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிக்கணும். சுசீந்திரனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸில் இது கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு மியூசிக் வந்து இமான் இந்த படத்துக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேட்குறதுக்கு. ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது, அதில் இதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். கோரியோ பலமாக இருக்குது ஓப்பனிங் சாங்கில். அதில் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின், அது ஒரு ஷூட்டிங் மாதிரி நடக்கும். அதில் அந்த ஹீரோயின் ரோலில் இருக்கிற வந்து கேரக்டர்ஸ் வந்து செம்மையாக ஆடியிருப்பாங்க. முக்கியமாக அந்த பொண்ணு செம்மையாக ஆடியிருப்பாங்க. அவங்கள ஸ்டைல், அவங்க கிரேஸ், அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும். அதை வந்து சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ கொரியோகிராஃபருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், மியூசிக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலையும் வந்து பெருசாக தோய்வடையலை. ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டக்குன்னு அடுத்தடுத்த சீன் வந்துடும். கோர்வையாக இருக்கும். இது ஒரு ட்ராமா ஸ்டோரின்றதுனால இப்படி தான் இருக்கும் படம். ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கும். நிஜமாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு பசங்க இப்படி தான் இருக்காங்க
அப்படின்றத ஒரு மெச்சூரிட்டி வந்த பசங்க இப்படி தான் இருக்காங்கன்றத வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற ஒரு கதையாக தான் இது இருக்கும். சரியா? இதில் ஒரு நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த லீடு கார்த்தியும் மோனியும் ஒரு ஒரு வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கிற வந்து ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. சரியா? அந்த கம்பெனியை வந்து கோரா வச்சு பாட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க கதையில். அவ்வளோ பக்காவாக செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம சில படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும்ல, எதுக்கே இந்த பாட்டு அப்படின்னு தோணும்ல. இதில் ஒரு ரீசனே இருக்கும், அந்த பாட்டு வரத்துக்கான ஒரு ரீசனே இருக்கும். அதை இதை வச்சு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து மோனியை வந்து அவங்களோட ஃப்ளாஸ், அவங்களோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதாவது அவங்களோட குறைகள், அவங்களோட நிறைகளை காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து இவரோட நிறைகளை காட்டுவாங்க. இவரோட குறைகளும் இவரோட நிறைகளை காட்டுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க கொஞ்சம் பெருசாக தெரிவாங்க, அதாவது மோனின்ற கேரக்டர் பெருசாக தருவாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கார்த்திக் என்ற கேரக்டர் பெருசாக தெரிவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நான் வந்து உங்கள் காசு வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறேன், அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். வர்த்து, அவ்வளோ வர்த்து. என்னோடய ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 3.5 அவுட் ஆஃப் 5. 4 கொடுத்துருப்பேன். பட் கம்மியாக கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் உடச்சி இன்னும் நிறைய கதைகள் சுசீந்திரன் எழுதணுன்றதுக்காக 0.5 கம்மியாக கொடுக்குறேன். நான் சொல்லி அவர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பட் இதை எப்படியாவது அவர் கண்ணில் பட்டுச்சுன்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். குட் ஒர்க் ஃப்ரம் எவ்ரிபடி. குட் ஒர்க். முக்கியமாக இந்த பவின்ற கேரக்டர் பண்ண பொண்ணு வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஆக்டிங், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் லைட்டாக அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் மற்ற எல்லா இடத்துலையும் செம்ம ஆக்டிங். ஓவரால் அமேசிங் மூவி. ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மஸ்ட் வாட்ச். தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய்.